சற்றூர்குப்பம் சுந்தர விநாயகன் திருப்படிகள் வாழ்க வளர்க. இன்றைய தினம் மாணிக்க வாசகரின் திருச்சாடலிலிருந்து 7வது பாடலை காண்போம். மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திடிலேல் தரணியெல்லாம் பலமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாடலோ. அதாவது திருச்சாடல் என்பதே ஒரு பெண் மகளிர் விளையாடும் விளையாட்டு. ஒருத்தி கேள்வி கேட்க அதற்கு அடுத்தவள் பதில் சொல்வதாக அமைவது தான் திருச்சாடல். இந்த திருச்சாடலில் மாணிக்க வாசகர் இலங்கையிலிருந்து வந்த ஒரு பௌத்தர் கேள்வி கேட்க அதற்கு அந்த பௌத்தனது ஊமை பெண்ணை வைத்தே பதில் சொல்ல வைத்து அந்த ஊமையை பேச வைத்த பதிகம்தான் இந்த திருச்சாடல். அந்த திருச்சாடலில் ஒருவர் கேள்வி கேட்பதும் இன்னொருத்தி பதில் சொல்வதுமாக அமைவது. பௌத்தன் கேள்வி கேட்கிறான். பார்வதிக்கு தனது இடது பாகத்தில் அமைத்து கொள்ளுதலும் மற்றொருத்தியுமான கங்கையை நீருருவாக்கி சிவன் தலையில் பரவ விடுவதற்கும் பாய வைப்பதற்கும் காரணம் யாதென்று வினவ, நீருருவாகி அவ்வாறாவது தடையில் பாயாவிடில் பூமி முழுதும் பாதாளத்தில் விழுங்கி பெருங்கேடு அடையும் என்று ஊமைப்பெண் விடை சொல்கிறாள்.